أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த குர்ஆனை நாம் ஓதுவதென்றால் இந்த குர்ஆனுக்கு உங்களுக்கு அர்த்தம், விளக்கம், பின்பற்றி நடக்கக்கூடிய முறை, வழிகாட்டுதல் அனைத்தும் எவன் இந்த குர்ஆனை கொடுத்தானோ அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு அனைத்து காரியங்களையும் செய்து தரக்கூடியவன். இந்த குர்ஆன் முழுமையும் அவன் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது, அவனுடைய உதவி இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான விஷயத்தை பற்றி இப்பொழுது நான் சொல்லுகின்றேன். இன்னும் நஅபுதுவில் நாம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். இப்பொழுது இந்த ஆதமை படைத்ததிலிருந்து ஷைத்தான் அல்லாஹ்விடம் பேசியதிலிருந்து முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹும் அந்த இப்லீஸும் பேசிக்கொண்ட விஷயம் எந்த விஷயத்தை குறிக்கிறது என்றால் நஅபுது. இதைத்தான் ஷைத்தானும் பேசுகின்றான், அல்லாஹும் சொல்லுகின்றான். நஅபுது என்ற வார்த்தைக்கு முற்றிலும் அந்த அல்லாஹ்வை நீங்கள் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இவன்தான் உண்மையான இறைவன், உண்மையானவன் என்பதை அறிந்து கொண்டால்தான் அந்த நஅபுதுக்கு உள்ள விளக்கமும் அர்த்தமும் ஆகும். நஅபுது இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன முழுமையான விளக்கம் என்றால், அவனை பற்றிய முழு விளக்கத்தை யார் அறிந்து புரிந்து உணர்ந்து கொண்டார்களோ இவர்களால் மட்டும்தான் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும். இவர்களுக்குத்தான் ஜன்னத், சொர்க்கம். அதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இபாதத் விஷயத்துல யாரு தவறிழைக்கின்றார்களோ, இதை கண்டு கொள்ளவில்லையோ, பெருமை பிடித்தவன் போல் இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை புரிந்து கொள்வதில் எந்தவித அக்கறையும் நாட்டமும் இல்லாமல் எந்த ஒரு மனிதன் இருக்கின்றானோ அவன் நிச்சயமாக சிறுமைப்பட்டவனாக நரகத்தில் அல்லாஹ் புகச் செய்வான். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் பேசிய பேச்சு எந்த விஷயத்தில் அல்லாஹ் குறியாக இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ 15வது சூராவில் 40, 41, 42 கவனமாக படியுங்கள். முதலில் நாம் இந்த நஅபுது விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்வோம். அதுக்கப்புறம் தான் குர்ஆனே புரிய ஆரம்பிக்கும். இந்த விஷயம் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படிங்க. 15ல 40, 41, 42, 15ல 40, 41, 42. அவர்களில் அந்தரங்க சுத்தியுள்ள உன் நாபுதுவில் இருப்பவர்களைத் தவிர என்று கூறினான். இப்ப சொல்லுங்க. இப்ப இப்லீஸே சொல்லிட்டான், உன்னை பற்றி முழுமையாக யார் அறிந்து கொண்டார்களோ. இப்ப நாபுதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை பற்றி முழுமையாக, இவன்தான் உண்மையான இறைவன் என்பதை எவர்கள், எந்த மனிதனோ அல்லது மனிதர்களோ புரிந்து கொண்டார்களோ. மேலும் அது மட்டுமல்ல, என்னை பற்றி, இந்த இப்லீஸை பற்றியும் யார் ஒழுங்காக புரிந்து கொண்டார்களோ அவர்களை தவிர
மற்றவங்க எல்லாத்தையும் வழி கெடுத்து விடுவேன். உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவனை ஒண்ணு நான் செய்ய முடியாது. ஆகவே இப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், உண்மையான இவன்தானா, தன்னை பற்றி சொல்லுகின்றானே இதெல்லாம் உண்மையானதான் என்பதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதான் நாம் செய்யக்கூடிய முதல் காரியம். அடுத்த ஆயத்து. இந்த வழி என்னிடம் வருவதற்குரிய சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான். 40 படிச்சீங்க முதல்ல? ஃபர்ஸ்ட் 40 படிச்சேன், இப்போ 41. 41 படிச்சீங்க? ஆமா காக்கா. படிங்க. என்ன 41? இந்த வழி என்னிடம் வருவதற்குரிய சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இந்த வழி, என்னை அறிந்து கொள்ளக்கூடியவன் எவன் இந்த வழி இருக்கின்றானோ அந்த வழிதான் முஸ்தகீமுக்கு வரக்கூடிய வழியாகும். இது 1:4, 1:5 சரியா முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். ஆகவே இபாதத், இதுலதான் நாம் அனைவரும் முழுமையாக இறங்கிவிட வேண்டும். முற்றிலும் அறிந்து கொண்டால்தான் உடனே ஷைத்தானை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். குரானை இப்பொழுது அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவான். அடுத்தது 42. நிச்சயமாக என்னை அறிந்து கொள்பவர்கள் மீது உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? உன்னை பின்பற்றி வழி கெட்டவர்களை தவிர. இப்போ அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இவன்தான் உண்மையான இறைவன் என்பதை தெளிவாக நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளுக்கு இப்போது முதல் வேலை. குர்ஆன் ஓதிக்கிட்டே வாங்க. ஆனா நாம் செய்யக்கூடிய காரியம், நீங்க முதல்ல நம்மளை என்னை யார் அறிந்து கொண்டார்களோ. இப்போ இபாதத்துக்கு தெளிவான அர்த்தம் விளக்கம் குர்ஆன்ல இருந்தே எடுத்தாச்சு. வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஒழுங்கா குர்ஆனும் கையுமாக இருந்தால்தான் நீங்க தப்பித்துக் கொள்வீர்கள். உன்னர்த்த பேச்சு மட்டும் கேட்டுறாதீங்க. உன்னர்த்த விளக்கம் சொல்ற அதை கேட்டுறாதீங்க. குர்ஆன்ல எல்லா விளக்கம் இருக்குன்னு நல்லா சொல்லிட்டான். ஆக இதிலேயே நீங்க உறுதியா நின்று உண்மையாக்கணும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையாக்கணும். இப்போ நன்றாக தெரிந்து கொண்டீர்கள், என்னை எவன் அறிந்து கொண்டானோ அவனை தவிர மற்ற எல்லாரும் வழிகட்டவர்கள் என்று சொல்லிட்டான். இப்போ நாபுது என்ற வார்த்தைக்கு ஒழுங்கான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சதா? இப்போ சரி. இப்போ 3 வாரம் ஏதாவது பேசிட்டு, முக்கியம் தான், 3 வாரம் ஏதாவது பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இதுக்கு மேல ஏதோ நிறுத்திக்கிறேன். இனிமே நீங்களே ஓதிக்கிடலாம். இப்போ எழுதிக்கிறங்க. நாபுது என்ற ஹெட்டிங் போட்டு 15ல் 40, 41, 42 அல்லாஹ்வை நீங்க இப்ப சொல்லிட்டு நீங்க அத்தனை எழுதிக்கிறங்க. அடுத்தது இப்போ 43 படிங்க. நிச்சயமாக உன்னை பின்பற்றும் அனைவருக்கும் நரகம் வாக்களிக்கப்பட்ட இடமாகும். அப்ப என்ன அர்த்தம்? அவனை பின்பற்றக்கூடிய யாரு? அல்லாஹை அறியாதவன், அல்லாஹை புரியாதவன். இவன் தான் உண்மையான இறைவன் தெரியாதவன். அப்ப அவன் தெரியாதவனுக்கு குர்ஆன் புரியாது, குர்ஆனை அறிந்து கொள்ளாதவன். என்னைக்கு நீங்க அல்லாஹை முற்றிலும் அறிந்து புரிந்து உணர்ந்து கொண்டீர்களோ அப்பொழுதுதான் அவன் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத் தருவான். ஓதும் முறையும் கற்று எல்லாத்தையும் குர்ஆன் படிச்சிருக்கிறீங்க. அல்லாஹ் கற்றுத் தருவான். இப்பொழுது என்ன சொல்ல போகின்றீர்கள்? அறியாதவனுக்கு குர்ஆன் முடிஞ்சு போச்சு கதை, ஒரு கால் தொட முடியாது. ஆகவே நாம் செய்யும் காரியம், முதல் காரியம் இந்த அல்லாஹ் உண்மையானவன் தான் என்பதை நாம் அறிந்து கொள்வதுதான் முக்கியமான காரணம். இதுவரையும் போது 40, 41, 42, 43. இப்போ இங்க சொர்க்கத்துல பேசிய பேச்சு என்ன? முதல் வார்த்தை என்ன? நாபுதை பற்றி முற்றிலும் பேசினார்கள். சரிதானே? நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நாபுதான் மெயின் டாபிக். சொர்க்கத்துல ஆதம் படைச்சு அவ ஷைத்தான பேச்சல்ல நாபுதான். இப்போ இதுல இருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப குர்ஆன், நபி குர்ஆனுக்கு எழுந்திருச்சு.
இப்போ இந்த நபிக்கு அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி அருளினான். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட முதல் 3 ஆயத்து எதை குறிக்கின்றது? ஃபர்ஸ்ட் சூரால முதல் 3 ஆயத்து யாரை பற்றி சொல்லப்படுகின்றது? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்டார்ட் எடுப்புல தன்னை பத்தி தான் சொல்றோம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. புகழ், அதுல எல்லா புகழ். நமக்கு புகழ் என்று அர்த்தம் தெரியாது. அவனுக்குன்னா என்ன செஞ்சான்னு நமக்கு தெரியாது. அவன் செய்த எதுவுமே தெரியாது. எடுப்பிலே ஆரம்பிக்கிறான். எல்லா புகழும். எல்லா புகழுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அல்லாஹுக்கே. ஏற்கனவே அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நிறைய சொல்லிவிட்டேன். இதற்கு இந்த வார்த்தைக்கு திருப்பி சொல்லிடுறேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. இது என்ன விஷயம் என்றும் தெரியாது. அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு என்ன விஷயம், என்ன அர்த்தம் தெரியாது. மேலும் இந்த வார்த்தையை கொண்டவனுக்கு உருவம் கிடையாது. அவனுக்கு உதாரணமும் நீங்க சொல்ல முடியாது. அவனுக்கு ஒப்பாக எதுவும் கிடையாது. அவனை போன்று எவனும் கிடையாது. இப்பேற்பட்ட ஒண்ணும் இல்லாதவன் ஒண்ணுமே அறிந்து கொள்ள முடியாது, மேலும் பார்க்கவும் முடியாது. இப்பேற்பட்ட இந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அவனுக்கு, அல்லாஹுக்கே முடியாது. இந்த 2 விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா புகழும் என்றாலும் தெரியாது, அல்லாஹுக்கே, அல்லாஹ் என்னென்றே தெரியாது. இது அவனுடைய பெயரும் கிடையாது. சிம்பிளா சொல்லிட்டேன். ஒன்னும் தெரியாதவன், புரியாதவனுக்கு இவ்வளவு புகழ் இருக்குதுன்றா அவன் யாரு, எப்படிப்பட்டவன் என்பதை தான் நாம் அறிந்து கொள்வதில் முழு மூச்சாக ராவு பகலாக இருக்க வேண்டும். இதை அறியாமல் எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை வீணாய் கொண்டிருக்கின்றானோ, எப்பொழுது அல்லாஹ்வுடன் இப்போ பேசுவாங்க, அவன் புரிஞ்சுக்கிட்டாதானே பேசுவாங்க. குர்ஆன் சொல்லி தருவான். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எப்படி இந்த குர்ஆன் ஓதணும், எந்த மாதிரி வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக நான் இப்போது சொல்றேன் உங்கள்கிட்ட. குர்ஆன்ல இருந்தே சொல்லிட்டு வர்றேன். வேற எதையும் பார்க்கறதில்ல, எதையும் கேட்கல. குர்ஆனுக்குள்ளே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி எடுக்க பழகிக்கணும். முதல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுலயே நிக்க. என்ன இருக்குது, என்ன இருக்கு, என்ன குர்ஆன் பூரா படிச்சுட்டே வா. அர்த்தம் கிடைக்கும், இல்லை கிடைக்கும். வேற எவன்ட்டையும் அர்த்தம் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டக்கூடாது. அப்ப கேட்டாலே நீங்க ஷைத்தானுக்கு போயிட்டு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், நான் உங்களுக்கு வழியை காட்டுவேன், நான் சிராத்துல் முஸ்தகீம் நான் வழியை காட்டுவேன், எல்லாம் சொல்லி இருக்க அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு தப்பா எழுதி வைத்த புத்தகத்தை பார்த்து கொண்டு பதில் படிக்கிறாங்க. உலகம் தான் படிச்சுட்டு இருக்கு. நீங்க நிப்பாட்டிக்கிறீங்க. குர்ஆனுக்குள்ளே இருந்து நான் பேச பாருங்க. எதாவது பார்த்து எதிரியா இந்த புக்காக பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்றேன்னா இல்லை, எல்லாம் குர்ஆன்ல இருந்தே எடுத்து பேசிட்டு இருக்கோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 வார்த்தைக்கு என்ன வேண்டுமே தெரியாதுமா. இதுவரையும் தெரியாது. என்ன செய்யணுன்றே தெரியாது. ஒன்னும் தெரியாதவன பார்க்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? சரி, இந்த 2 விஷயம் ஆச்சு. அடுத்தது ரப்பில் ஆலமீன். ரப், அகிலங்களுக்கெல்லாம் ரப். இந்த ரப்பு வார்த்தைக்கு இறைவன் நம்ம போட்டோம். இந்த ரப்பு இறைவன் என்றால் என்ன என்றால் உங்களால் சொல்ல முடியுமா? இறைவன் அப்படி என்றால் என்ன? எதை நீங்கள் இறைவனாக முடிவு எடுக்கின்றீர்கள்? நான் அல்லாஹ் எடுத்துக்கிறேன், தெய்வத்தை வந்துருங்க. இப்ப பொதுவான வார்த்தை இறைவன், தெய்வம், கடவுள், காட் வச்சுக்கோங்க. எதை நீ இறைவன் சொல்ற? எந்த விஷயங்கள் எல்லாம் அடங்கியவன் இந்த இறைவன் என்ற வார்த்தைக்கு? அப்படி அடங்கியிருந்தால் இறைவனை பேசியிருக்கின்றாயா, இறைவனை பார்த்திருக்கின்றாயா, இறைவன் உன்னோடு பேசியிருக்கிறானா, இறைவன் மேல் ஏதாவது வாங்கியிருக்கின்றாயா, ஏதாவது கேட்டு உடனே உனக்கு உதவி செய்திருக்கின்றானா? இதெல்லாம் கேள்வி வரும் இறைவன் என்ற வார்த்தைக்கு நீ விளக்கம் சொல்ல நேரிட்டால். சொல்லுங்க பார்ப்போம். இறைவன், எந்த விஷயம்
இறைவனாக மாறுகிறது. இதுதான் நம்மளுடைய அறிவு, நம்ம இறைவனை அறியக்கூடிய விஷயமும் வழியும் இதுதான் இருக்கின்றது. ரப்பில் ஆலமீன். அந்த ஒண்ணுமே பார்க்க முடியாத அல்லாஹ் உங்களுக்கு, மனிதர்களுக்கு இறைவனாக இருக்கின்றான். நல்லா கேட்டுட்டே வாங்க, கவனமா கேட்டுட்டே வாங்க. முதல் வரியிலேயே 3 விஷயங்களுக்கு அர்த்தமே தெரியாது, ஓதிக்கிட்டே இத்தனை வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது, இந்த இறைவன் என்ற வார்த்தை எப்படி நீங்கள் இதுதான் இறைவன் என்று தீர்மானிக்கின்றீர்கள்? எந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இவன்தான் கடவுள், இதுதான் தெய்வம், இதுதான் இறைவன் என்று தீர்மானம் செய்கின்றீர்கள்? எதை வைத்து? அப்படி சொல்வதுதான் நிரூபிக்கணும். சும்மா குர்ஆன் போட்டிருக்குது, நான் தான் சொல்றேன், அதை படிச்சு என்று பேசக்கூடாது. நீங்க நம்பிடக்கூடாது. சொன்னதை உண்மைப்படுத்துறது தான் உங்க வேலை. இவன் தான் அல்லாஹ், புகழுக்கு இவன் தான் நிரூபிக்கணும். இவன் தான் இறைவன் நிரூபிக்கணும். நாம் அனைவரும் நிரூபிக்கணும். இது முதல் தன்னை பற்றி இந்த மாதிரி எடுத்தெடுப்பிலே தன்னை பற்றி சொல்றாங்க குர்ஆன்ல. அடுத்த 2வது 1, 2 அர்-ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அவனுடைய அருளை என்னைக்காவது நாம் அடைந்தோமா? அவனுடைய அருளை என்றைக்காவது நாம் கேட்டோமா, அடைந்தோமா? இப்படியாக நபிமார்கள் அல்லாஹுடைய அருளை அடைந்து அதை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் எனக்கு அருளை கொடுத்திருக்கின்றான், நீங்களும் அந்த அல்லாஹையே நாபுது செய்யுங்கள், அவனுக்கு அஞ்சுங்கள் என்று சொல்ல சொல்ல அவர்கள் மக்கள் நம்பவில்லை. நீங்கள் புரியாத விஷயத்தை நான் எப்படி உங்களுக்கு கட்டாயப்படுத்தி இந்த அல்லாஹை நம்புங்கள், அல்லாஹை நாபுது செய்யுங்கள் எப்படி நான் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. நீங்க உண்மையிலேயே அல்லாஹை அறிந்து கொண்டால் நீங்களும் நான் அடைந்த அருளை போல் நீங்களும் அடைவீர்கள் என்று நபிமார்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அருளை கண்ணால பார்க்க முடியாது. அடைந்தவன் என்ன சொல்லுவான்? இதாருன்னு சொல்ல மாட்டான், நம்பவும் மாட்டான். அப்ப நீ அல்லாஹ்வை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டால்தான் நான் சொல்லுவது நம்புவாய். அப்படி நம்பாமல் இருப்பதற்கு நீ புரியாமல் இருந்தால் நான் உன்னை நிர்பந்திக்க முடியாதுப்பா என்று நபிமார்கள் சொல்லிவிட்டார்கள். 11:28. இப்ப நான் சொன்னதுக்கு 11:28 படிங்க. இப்ப சொன்ன விஷயம் புரிஞ்சு, அதை படிச்சா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. படி பாருங்க. அதற்கு அவர் மக்களை நோக்கி, என் சமூகத்தவர்களே, நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் என் இறைவனிடம் இருந்து பெற்ற தெளிவின் மீது இருந்து அவனிடமிருந்து நபித்துவம் என்னும் ஓர் அருளை அவன் எனக்கு தந்திருந்து அது உங்களுக்கு அறிய முடியாமல் மறைக்கப்பட்டு விடுமானால் நீங்கள் அதனை வெறுத்துக் கொண்டிருக்கும் போது அதனை பின்பற்றுமாறு நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமா என்று கூறினார். இப்ப ஏற்கனவே நான் சொன்னதுக்கு இந்த ஆயத்து சரியா இருக்குதா? நல்லா புரிஞ்சுக்கிறேம்மா. உடனே சொல்றாங்க, திருப்பி வீட்டை படிக்கணும். 1க்கு 10 படிக்கணும். இன்னும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நபியே சொல்லிட்டாங்கல்ல, நான் அருளை பெற்றிருக்கிறேன், நான் அருளை நீங்க அதிகமா அருளை பெறுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இறைவனை நீங்க நாபுது செய்யுங்க, அறிஞ்சிக்கிறீங்க, உண்மையான அறிந்து கொள்ளுங்க சொல்றேன். நிச்சயம் நீங்களும் அருளை அடைவீர்கள் என்று நான் சொல்ல, நீங்க கேட்காம இருந்தீங்கடா நான் நிர்பந்திக்க முடியாதுப்பா. உண்மையை சொல்றேன். நீங்களும் நான் எப்படி நல்லா அறிந்து கொண்டேன்னு அதை நீங்களும் அறிந்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னா கேட்குவேன். இதே 11:63 எழுதிக்கிறங்க. இதே விஷயம்தான் எழுதிக்கிறங்க, அப்புறம் படிக்கலாம். 11:63 எடுத்துருங்க. இப்போ
பக்கத்து என்ன அர்-ரஹ்மான் இர்-ரஹீமுக்கு 2வது ஆயத்துக்கு நம்பர் முதல் சூராவில் 2வது ஆயத்து அர்-ரஹ்மான் இர்-ரஹீமுக்காக இந்த 11:28, 11:63 எழுதுகிறேன். அப்புறம் 3வது ஆயத் மாலிக் யௌமித்தீன். மாலிக், இப்போ அல்லாஹ் இறைவனாக, அதுக்கப்புறம் ரஹ்மானாக, ரஹீமாக, இப்பொழுது மாலிக்காக. எதற்கு மாலிக்? நீங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லாத்தில் தான் வாழ வேண்டும். மாலிக்கு யௌமித்தீன், தீன் என்ற இஸ்லாம் என்ற வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு மாலிக், அரசன், அதிபதி. உங்களுக்கு ஆட்சி செய்வான் அவன்தான். அவன்தான் உங்களை காப்பாற்றுவான் நீ இஸ்லாத்தில் தீனில் முழுமையாக நுழைந்த பிறகு. இந்த முதல் 3 ஆயத்தை தன்னை பற்றி சொல்லிவிட்டான். இதில் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முழு முயற்சியும் தியாகமும் பண்ண வேண்டும். இப்போ நாபுதில் முழுமையாக இறங்கி அடுத்த 4வது வார்த்தை ஈயாக்க நாபுது. இப்போ வருதுப்பா. ஸ்டார்டிங் பாருங்க, சொர்க்கலோகத்துல இறைவன் பேசிய பேச்சு இப்லீஸிடம் நாபுது தான். உங்களுக்கு புக்கை கொடுத்துட்டான். புக்கை கொடுத்து தன்னை பத்தி சொல்லி ஆரம்பம் ஆகிறது. எது ஆரம்பமாகிறது? இப்போ இந்த குர்ஆன் எதில் ஆரம்பமாகிறது? நாபுது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாம் புது விஷயம் நீங்க பார்க்க தவறிட்டீங்க. எடுப்புலயே தன்னை பத்தி சொல்லிட்டு அடுத்தது ஈயாக்க நாபுது, உன்னையே. இப்பேற்பட்ட இறைவனையே நாபுது அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வது, இவன் தான் உண்மையாளன் என்பதை நான் பறைசாற்றுவதற்காக நான் தியாகம் செய்து விட்டேன். இந்த நாபுது என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் தியாகம். இவனை அறிந்து கொள்வதில் முழு முயற்சி தேவை. உன்னையே நாபுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்த வார்த்தைக்கு நாபுது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தியாகம் செய்தல். நீங்க நாபுது என்றால் ஒரே அர்த்தம் தான் வச்சிருக்க வேண்டாம். அந்த இடத்துக்கு தோதா, அந்த விஷயத்துக்கு தோதா அழகான அர்த்தம் குர்ஆனில் பார்த்து கொள்ளலாம். நீங்க இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லணும், இதுக்கு என்ன எப்படி கேட்காதீங்க. படிக்க படிக்க தெரியும். நான் எப்படி சொல்றேன், யார்கிட்ட கேட்டு சொல்றேன்? குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த ஈயாக்க நாபுதல உங்க வாழ்க்கை, குர்ஆன் வாழ்க்கை ஆரம்பம் ஆக வேண்டும். மேலே சொன்ன 3 ஆயத்துக்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் உண்மையாளன் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நிரூபிப்பதற்கு உன் ஈயாக்க நாபுது தேவை. இது எப்படி என்றால், நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, கணக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல. ஒரு கணக்கு, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சொல்லுவாங்க, தமிழ்ல சூத்திரம்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சாதான் இந்த கணக்கு ஒழுங்கான ஆன்சர் கிடைக்கும். நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இந்த குர்ஆனுக்கு சூத்திரம், ஃபார்முலா ஈயாக்க நாபுது. உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஃபார்முலாவை எவன் உபயோகப்படுத்துகின்றானோ, ஃபார்முலா சொல்லியாச்சு, ஈயாக்க நாபுது. இதுலயே நீங்க குறியா இருக்க வேண்டும். இறக்கும் வரை அவனை அறிவதிலேயே, புரிவதிலேயே, உணர்வதிலேயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை தவிர வேறு வேலை உங்களுக்கு கிடையாது. இந்த நாபுதுல தான் அவ்வளவு விஷயங்கள் நிறைஞ்சு இருக்கின்றது. இந்த நாபுது தான் ஒவ்வொரு விஷயமா வெளிப்படுத்துகின்றது. இந்த நாபுது வைத்துக் கொண்டுதான் நீ அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும். இது இல்லாமல் எதுவுமே கிடையாது. இந்த நாபுது வைத்துக் கொண்டுதான் உங்க இறைவனை அறிய போறீங்க.
இந்த இறைவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரப் போகின்றான், வழியும் காட்டப் போகின்றான். உங்களுக்கு படிப்படியா ஒழுங்கா சொல்லிட்டு வர்றேன், ஒழுங்கா கேட்டுக்கிறங்க, உற்றாதீங்க. இனி நீங்க சிந்திக்க வேண்டிய உங்க வேலை, அதிகமா சிந்திக்க. இப்போ இந்த ஃபார்முலாவை ஸ்டார்டிங் போட்டேன் பாருங்க, குரான் எடுத்தெடுப்புல 40 ஆரம்பிக்கிறோம். அது நம்ம இத்தனை நாள் கவனிக்கல, ஒழுங்கு கவனிச்சுக்கிட்டே வாங்க. அந்த ஃபார்முலா இந்த ஈயாக்க நாபுத ஒழுங்கா நிறைவேற்றுவதற்கு ஒய்யாக்க நஸ்தாயின், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். வந்துட்டீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது யா அல்லாஹ், நீ தான் எனக்கு வழியை காட்டணும், இதுக்குண்டான வழி நீ தான் காட்டணும், என்னை கைவிற்றாது, என்னை கைவிற்றாது. ராவு பகலை இரவு பகலை 24 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு. இதே சமயத்தில் தூய்மையானவர்களை தவிர தொட முடியாது என்று 54:79 சொல்லிட்டான். அதை நீங்க டெவலப் பண்ணிட்டே வரணும். இது கேட்க மட்டும் இல்ல, நீங்க தூய்மையை டெவலப் பண்ணிட்டே வரணும். தூய்மைன்னா என்னவென்றே நம்மளுக்கு தெரியாது, அது எப்படிப்பட்டது தூய்மை தெரியாது. அந்த தூய்மை அடைவதற்கு நம் என்ன ஏற்பாடு, என்ன முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் தெரியாது. அந்த நிலையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். அதையும் சைமல்டேனியஸ் டெவலப் பண்ணிட்டு வரணும், ஈயாக்க நாபுதையும் டெவலப் பண்ணிட்டு வரணும். இதற்கு தேவை உங்களுடைய மகத்தான ஒரு தனிமை அவசியம் தேவைப்படுகிறது. இப்பொழுது தேவை என்ன கேட்டா, நீ உலகத்தை விட்டு ஒதுங்கி வா. உலக பேச்சை நம்பாதே, பார்க்காதே, கேட்காதே. நான் உண்டு, உன் கையில நான் சொன்ன வார்த்தைகள் குர்ஆன் வார்த்தை உண்டு, இதிலேயே நீ ஊறி நில்லு, திடமாக நில்லு, உனக்கு வழி ஏற்படும். முழுமையான ஆசை வைத்து இது நான் அல்லாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அதே எண்ணத்திலேயே இரு, உனக்கு வகி இறங்கும். எந்த கவலையும் படாத. தூய்மை எப்படிப்பட்டது தானாகவே உருவாகும். இதன் மேல் ஆசை வைத்தால் தூய்மை எப்படி உனக்கு உருவாகுது உனக்கு தெரியும். உன்னை அறியாமலேயே தூய்மை வரும். தூய்மை வர வர அந்த குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்தினுடைய விஷயம் தெளிவாக விளக்கம் உண்டாகும். தெளிவாக தெரியும். எந்த சந்தேகம் இல்லாமல் உனக்கு அல்லாஹ் அறிவிப்பான். இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இதுதான் விளக்கம். இதை நீ செயல்படுத்து, தைரியமா செயல்படுத்து. யாருக்கும் நீ கீழ்ப்படியாத, யாருக்கும் பயப்படாத. எனக்கு என்னை ஒருவனையே நீ அஞ்சிக்கொள் என்ற விஷயம் உங்களுக்கு இறங்கும். இப்ப நான் என்ன சொல்றது, இப்ப நம்புனா நான் நம்பாட்டி நான் எப்ப நிர்பந்திக்க முடியும் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த விஷயம் சொல்லிட்டேன், உண்மையான விஷயம். இதை நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னா நான் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? உங்க இஷ்டம். ஆசைவெல்லாம் பிடிச்சிக்கிறோம். இப்போ ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின், இதுலதான் நம்முடைய குர்ஆனுடைய வாழ்க்கை ஆரம்பம் ஆகிறது. இதில் நான் சொன்ன இப்ப 2 அர்த்தம் சொன்ன நாபுதுக்கு தியாகம். ஏற்கனவே சொன்ன ஆயத்தை திருப்பியும் படிக்க போறீங்க. இப்போ தெளிவா புரியும். 2ல 207 கொஞ்சம் வேகமா அடுங்கம்மா. 2ல 207 மெதுவா படிங்க, புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இதுக்குன்னு தியாகம் பண்ணனு. எதுக்காக தியாகம் பண்ணனு? அல்லாவை அறிந்து கொள்வதற்கு, நாபுது செய்வதற்கு தியாகம் பண்ண. படிங்க, சீக்கிரம் படிங்க. இன்னும் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கின்றான். சொல்லுங்க, கொஞ்சம் எடுத்துக்கமா. இப்போ திருப்பொருத்தம், அல்லாவுடைய ரஹ்மான் ரஹீம், சூரா 1ல 2வது ஆயத்து, ரஹ்மான் ரஹீம். இது எனக்கு வேணும் என்று விதியா நிக்கிறான். இதான் என்னுடைய தலைவிதி, அட்டையா விட மாட்டேன் என்று தியாகம் பண்றதுக்கே இதுக்காக தியாகம் பண்ணிட்டான். நீ உன்னுடைய அருளும் அன்பும் எனக்கு வேண்டும், நீ யார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தியாகம் செய்பவனும், அல்லாவே சொல்லிட்டான். அப்ப தியாகம் பண்ணியே தீரன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்லல,
குரான்ல அல்லாவே சொல்லுகின்றான், தியாகம் செய்பவனும் இருக்கின்றான். நீங்க தான் உட்காந்துருக்கீங்க 15 பேரு, உங்களை சொல்றோம். வேற யாருங்க உலகத்துல யாரும் கிடையாது, நீங்க தான். அது புரிஞ்சுக்கணுங்க. நீங்க மட்டும்தான். இப்பொழுது அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களே, உங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். அல்லாவை விட்டு விடாதீர்கள், பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றவங்களை பார்த்து நீங்க தான் ஆசைப்பட்டு ஓதிட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து பேசுறேன், புரிஞ்சுக்கோங்க. வேற யாரை பத்தியும் பேச. இப்ப மனிதன் இருக்கின்றான். அடுத்தது லைன். அல்லாஹ் இத்தகைய நாபுதுவில் இருப்பவர்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். இப்போ வந்துருச்சு. இந்த நாபுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற விஷயத்தை புரிந்து கொள்வதில் தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு 1, 2 அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் அவர்களுக்கு இறங்கிவிட்டது. இப்பேற்பட்டவர்கள் திருப்பி படிங்க. அல்லாஹ் இத்தகைய நாபுதுவில் இருப்பவர்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். போதுமா? இப்ப நம்ம தியாகம் பண்றதுமா? எப்ப தியாகம் பண்ண போறீங்க நீங்க? இப்பொழுதுதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நின்று என்னதான் ஆண்டவன் சொல்றேன் நின்று எடுக்க அழகான அர்த்தத்தை விளக்கத்தை எடுக்கணும். இதுலயே ஊர் இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க களைப்பு சோர்வு அடைந்து விடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அடைய மாட்டாரு. உண்மையிலேயே ஆசை வந்துச்சுண்டா டயர்ட்னஸ் வராது, களைப்பு வராது, சோர்வு வராது. இப்போ இதுக்கு பக்கத்துல 21:19 நான் சொல்ற மாதிரி எழுதிட்டு வாங்க. நான் எந்த விஷயம் சொல்லி எந்த ஆயத்தை பக்கம் சொல்றேன்னா அப்படி எழுதிட்டு வந்தாதான் மறக்காம அழகா இருக்கு. சும்மா கேட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. கையும் கண்ணும் எந்த விஷயத்துக்காக எந்த ஆயத்தை சொல்றேன். இப்ப ஆரம்பத்தில் எழுதி வந்துட்டு இருக்கணும். இப்போ படிங்க. 2:207க்கு தியாக மன்றம் எப்படி இருப்பான் நானும் சொல்றான். 21:19 படிங்க. 21:19 யாராவது படிங்கப்பா. 21:19 நீங்க படிங்க தம்பி, நீங்களே படிங்கல. வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் எல்லாம் அவனுக்கே உரியோர் ஆவார்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ளோர் அனைவரும் அவனுக்கே ஆவார்கள். அவன் தான் படைச்சான், அவன் எதுவும் செய்வான், அவனுக்கே ஆவார்கள். அவனை எதிர்த்து நீ ஒன்னும் செஞ்சிட முடியாது. ஜாக்கி நடந்துக்க. அப்ப அவனை புரிஞ்சுக்க, யாருன்னு புரிஞ்சுக்கணும் அவனை பத்தி. அடுத்தது, மேலும் அவனிடம் இருப்பவர்கள் அவனை நாபுதுவில் இபாதத் செய்வதில் சோர்வடையவும் மாட்டார்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சோர்வு அடைய மாட்டார்கள் அவனிடம் இருப்பவர்கள். இப்ப அவன்கிட்ட சாஞ்சிருந்து இருந்தன்னு நீங்க 24 மேல இப்ப நாபுது இருக்கிறீங்க. அவனையே நம்ம உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவன் இருப்பவர்கள் அவனையே நினைத்து ஓதிக்கொண்டும் சிந்தனை செய்து கொண்டு இருப்பவர்கள் அந்த நாபுது விஷயத்தில் சோர்வு அடைய மாட்டார்கள், களைப்பு அடைய மாட்டார். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இப்படி இருப்பார்கள் சொல்றான். உங்க நம்பிக்கை சொல்றான். உட்காந்துருக்க 15 பேர் என்னை சேர்த்த உட்காந்துருக்கமே உங்களை பார்த்து சொல்றான். உண்மையிலேயே என்னையே அறிந்து கொள், உண்மையான இறைவன் தான் அறிந்து கொள்வதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னுடைய அருளை அடைவதற்காக குரானு ராவு பகல ஓதிட்டு இருக்கிறாங்களே, இவங்க இந்த உட்கார்ந்துருக்க நீங்க சோர்வடைய மாட்டீங்கம்மா, சோர்வடைய மாட்டீங்க சார் என்று உங்களை பார்த்து பேசுகிறான். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. யாரை பார்த்து பேசுறான்னு புரிஞ்சுக்கிறங்க. யாரையும் பார்த்து பேசல, நம்மளை பார்த்து டைரக்டா நல்லா பேசுறான். நீங்க குரானை திறந்து விட்டு சார், இங்க பெருமை அப்படிங்கறது வந்து நாபுதுல இல்லாம இருக்கிறதுக்கு பேரு பெருமையாங்க சார். நாபுதில் யாரு நாபுது செய்யவில்லையோ பெருமை பிடித்தவன். சரிதானே?
அதாங்க சார். ஆ பெருமைன்னா நம்ம வேற மாதிரியும் எண்ணுவோம் இல்லைங்க சார். இப்ப இதான் வந்து கரெக்ட். இறைவனோட வார்த்தையில பெருமை அப்படிங்கிறது வேற மாதிரியும் இருக்குல்லங்க சார். ஒருத்தவங்க வந்து இப்போ கொடுத்த அருட்கொடைகளை வச்சு. இல்ல இப்போ நீங்க குரான் ஓதுறீங்க, ஓதாம போது என்ன அர்த்தம்? உங்க குரான் ஓதுங்க சொல்றாங்க, உண்மையை ஓதுங்கம்மா ஓதுங்கப்பா சொல்றாங்க. நீங்க ஓதாம போது என்ன அர்த்தம்? சார், நீங்க நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? புற- ஓத மாட்டேன்டா புறக்கணிப்புன்னு புறக்கணிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குங்க சார். இப்ப புறக்கணி என்ன பெருமைன்னு ஒரு காரணத்தை விஷயம். புறக்கணிக்கிறீங்க? என்ன காரணத்தை புறக்கணிக்கிறீங்க? தேவையில்லை இல்லையா? இந்த குரான் தேவையில்லை, ஆ, அல்லாஹ் தேவையில்லை, சரியா? ஆ, அப்ப அவன் புரியுதுங்க பெருமை சார். பிடிச்சதான் பேசுவான். யார் இந்த மாதிரி பெருமை பிடிச்ச அகங்காரம் பிடிச்சதான் பேசுவான். நல்ல அல்லாஹ் பயந்து பேச மாட்டான்ல. ஆ, புரியுதுங்க சார். புரியுதா? புரியுது, நல்லா புரியுதுங்க சார். பெருமை அடிப்பவன் யாருன்னு கேட்டா, நீ சொல்ற கேட்க மாட்டேன், நீயா எனக்கு சொல்றது, நான் ஏன் வெளில போவேன், தேவையில்லை இந்த குரான், அல்லாஹ் தேவையில்லை, நான் ஏன் அவன் தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் அவன் ஆபத்து பண்ணணும். இப்படி யார் பேசுவான்? இப்படி பேசுறவன் பெருமை பிடிக்கும் பெருமை கொண்டவன். பெருமை அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுங்க சார். பெருமை பிடிச்சவன் நல்ல காரியம் செய்ய மாட்டான், இறைவனுக்கே பயப்பட மாட்டான். அந்த பெருமை தான் சொர்க்கத்தில் ஷைத்தானுடைய பேச்சாகும் செயலாகுது. பெருமை கொண்டான். நாம் நெருப்பால் படைக்கப்பட்டவன், கேவலம் மண்ணால் படைக்கப்பட்ட இவனுக்கு போய் நான் போய் சுஜி செய்வதா? பெருமை பிடிச்சவனுக்கு, அவனோட உயர்ந்தவன் இந்த மாதிரி பேசுறான். சரிதான பேசுனது? அவன் பெருமையில தான் பேசிருக்கிறான். ரெண்டாவது பொறாமை. என்னை விட்டுட்டு அந்த ஆளுக்கா அந்த ஆள் பொறாம வந்துருச்சு, ஆத மேல பொறாம வந்து, சரியா? நல்லா புரிஞ்சு. பெருமை பொறாமை அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருச்சு. மனுஷன் படைச்சான எடுப்புல இதான் ஆரம்பிச்சு, பெருமை பொறாமை. அப்புறம் இவனை ஒரு கால் நான் பண்ண மாட்டேன். மூணாவது விஷயம், எப்பேற்பட்ட விஷயங்கள் ஸ்டார்டிங் மனிதன் படைச்ச அன்னைக்கேண்டு ஆரம்பிச்சுன்னு பாத்துக்கிறேங்க. அதே நீ ஒழுங்கு படிச்சுக்கிட்டே வரணும். எப்படி படைக்கப்பட்ட, என்ன விஷயங்கள், என்ன பேச்செல்லாம் நடந்தது, எந்த விஷயத்தை பேசினாங்க, அல்ல என்ன விஷயத்த சொன்னான், இவன் அதே தான் சொன்னான். உன்னை ஞாபகம் பண்ணுவாங்கள, என்ன எதுவுமே செய்ய முடியாது ஒத்துக்கிட்டான். அதுதான் என்னுடைய வழின்னு ஆனோன்னு சொல்லிட்டான். பாத்துங்க. அப்போ அந்த பெருமை பிடிச்சவனுக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டான். பெருமை பிடிச்ச மனுஷங்க ஒருக்க விட்டு கொடுக்க மாட்டான். அதுலயே நீ இப்ப திமிர், நீ என்ன குரான் சொல்றது, நீ யாரு நபி அப்படின்னு கேட்கறது தான் திமிர். அவனிடம் இருப்பவர்கள் 7ல 206, அவனிடம் இருப்பவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள் 7ல 206 வருது. அவனிடம் இருப்பவர்கள் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பக்கத்துல 7ல 206 எழுதிக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஆயத்தை காட்டியே பேசிட்டு வரேன். இந்த மாதிரிதான் நீங்க குரான் வைத்து கொண்டு குரான்லயே மூழ்கி அதிலிருந்தே அர்த்தம் இருக்க பழகிக்கணும். இதை விட்டுட்டு மற்ற மனுஷன் பேச பேச்சையோ எழுதின புக்கு படிக்காதீங்க. அதெல்லாம் குப்பெழுத்தி போகணும். அவளும் குப்பைப்பட்டு குரான் ஒரே அந்த என்ன சொன்னா அந்த வார்த்தை வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதுதான். இதுக்கு விட்டு வேற புது வார்த்தை சேர்க்கிறதோ அதை நீக்கிறதோ கூட, இதை நீக்கிறதுலயே எல்லாம் அடங்கி இருக்கு. பேசணும். இப்போ பெருமை பொறாமை. இப்போ அவனை இருப்பவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். பெருமை அடிக்காதவனுக்கு பொறாமை இருக்காது. இது தேவையில்லை. எதுக்காக பொறாமை பண்ணணும், பெருமை பண்ணணும்? அல்லாஹ்வுக்கு பயந்தவன், அல்லாஹ் புரிஞ்சவன் பெருமையே அடிக்க மாட்டான். அப்புறம் களைப்பு சோறு அடைய மாட்டார்கள். இப்ப நம்மளை பார்த்து அல்லாஹ் நம்பிக்கையோட சொல்றான்ப்பா. இந்த சந்தோஷமா எத்தனை பேர், 15 பேர் குரான் கேட்டுக்கிறாங்க. நிச்சயமா என் பேச்சு கேட்பாங்க. அவங்க ராவு பகல எனக்காக ஓதுவாங்க. இதுல எனக்கு களைப்பே அடைக்குமா, தூக்கம் வருது, நான் தூங்க சொல்லவே மாட்டாங்க, இதிலே இருப்பாங்கன்னு உங்கள் மீது இப்ப உட்காந்துறீங்களா, ஆணும் பெண்ணும் உங்கள் நம்பிக்கை வைத்து அல்லாஹ் பேசுகின்றான். குரானே திறந்து விட்டாலேயே அல்லாஹ் உங்க முன்னால் நிக்கிறான்னு புரிஞ்சுக்கிறோங்க. அந்த ஆயத்தை படிச்சாலே அல்லாஹ் பேசின பேச்சு ஆயத்தாக போட்டப்பட்டிருக்கிறது. உங்களும் பேசுறான்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்க யாரோட பேசுறான், என்ன புக்கு நினைச்சிடாதீங்க. உங்கள்ட்ட திறந்தாலே உங்க நிக்கிறான். பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் முன்னால் இருக்கின்றான், பயந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு மீறி அது மாறாக எதையும் செஞ்சிடாதீங்க. சொன்ன வார்த்தையை கீப்பப் பண்ணுங்க.
எல்லாம் எங்குமே நம்பிக்கை வைத்து கொண்டுதான் இந்த வார்த்தையை சொல்லுகின்றாய், சோர்வடைய மாட்டார்கள். எங்க நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வீணாக்கிற மாட்டோம். உண்மையில் முழு நம்பிக்கையோடு நாங்கள் சோர்வடையாமல் இதிலேயே நாங்கள் நீ சொன்ன விஷயத்திலே இருக்கின்றோம் என்று நீ அல்லாஹ்வுக்கு பேசுறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லாஹ் அவங்க முன்னா நிக்கிறான். இப்ப நம்ம முன்னா எல்லாம் பேச பார்த்துருக்கிறாமா, கேட்டிருக்கிறாமா? நல்லா புரிஞ்சுக்கிறீங்கப்பா, எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கப்பா. அது மட்டும் இல்ல, பக்கத்திலே ஷைத்தான்னு கேட்டுக்கிறான். அது புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் பக்கத்திலே ஷைத்தான். என்னதான் நடக்குது பார்ப்போம். எவன் தான் தடுமாறுவான்னு பார்ப்போம். எவன் தான் தப்பு தவறாக சந்தேகத்தோட பார்ப்போம். அதை நோட் பண்ணிட்டு இருக்கிறான் ஷைத்தான். அதையும் பார்த்துக்கங்க. நீங்க சும்மா இருக்கல, அல்லாவும் நோட் பண்ணிட்டு இருக்கிறான், இப்லீஸும் நோட் பண்ணிட்டு இருக்கிறான். அதை மீறிதான் இந்த 15 பேர் வந்துக்கிறீங்க. இந்த உலகத்தையே கெட்டு தொலைச்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு வேலையே கிடையாது, எல்லாம் தொலைச்சு குட்டிச்சா எல்லாம் கெட்டு போயிட்டானுங்க. இந்த 15 பேர் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல பெரிய கோபம் உங்க மேல ஷைத்தானுக்கு. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. இப்பொழுது நீங்கள் ஷைத்தானை ஜெயித்து விட்டீர்கள். முடியாது ஒன்னு உங்களை நான் அல்லாஹின் வழியிலிருந்து திருப்பிட முடியாதுன்னு சொல்லிப்பான்ல, ஷைத்தான் படிப்படியாக விலகி விடுவான் நீங்க போற வேகத்துல. இந்த மாதிரி ஷைத்தானை விரட்டணுப்பா. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறிக்கொள்வீராக. பக்கத்துல நிக்கிறான், இந்த பக்கம் நிக்கிறான், சுத்தி நிக்கிறான், உன்னை அடிக்கிற நிக்கிறான். பயப்படாது, இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி உண்மை நெல்லு. சொன்ன வார்த்தையை உண்மையாக்கு. நீ கேட்டியப்போ என்ன கேட்ட? ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நான் சொன்ன சொல்லி கேட்டிய, நான் காப்பாத்துறேன். நீ மட்டும் உறுதியா நிக்கிறியா? பல வகையில உன்னோட இருதயத்தை பாழ்படுத்திடுவான், துண்டு துண்டு ஆக்கி விட்டுருவான். சந்தேகத்தை அள்ளி போட்டு போட்டு உன்னை சின்னவனம் ஆக்கிடுவான். நெல்லு, தயவு நெல்லு. இதுக்கு பேர் தான் தியாகம்னு பேர். யார்கிட்டையும் போய் எந்த உதவியும் கேட்காதீங்க, விளக்கத்தை கேட்காதீங்க. அல்லாஹ் உங்களை இருக்கின்றான் மட்டும். நான் அல்லாஹ்வை யார்கிட்ட கேட்க மாட்டேன் என்றும் நீங்கள் இப்பொழுது முடிவெடுத்து ஓத ஆரம்பிக்க வேண்டும். இப்போ சொன்ன வரை உங்களுக்கு தெளிவா எந்த சந்தேகம் இல்லாம சொல்லிட்டு வர்றேன். ஆயத்தை காட்டியே சொல்லிட்டு வர்றேன். அல்லாஹ் சொன்னதிலேயே சொல்லிட்டு வர்றேன். நேற்று வரை சொன்ன தப்பான வார்த்தை எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் நாபுதுன்னு போட்டாச்சு. இப்போ இந்த நாபுது தான் உங்களை அல்லாஹ் உங்களுக்கு தக்குவாவை அளிக்கிறேன்னு சொல்றான்ல, பயபக்தி. எப்படி அளிப்பான்? இந்த நாபுது தான் உங்களை தக்குவா பக்கம் இழுத்துட்டு போகுது. இப்போ 2:21 கொஞ்சம் வேகமா இருங்க, படிங்க. 2:21 மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே நாபுதில் இருங்கள். நீங்கள் தக்குவா உடையவர்கள் ஆகலாம். இப்படி போனீங்கன்னா தக்குவா ஆயிடலாம். படிங்க, தீ படிங்க. 2:21 மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே நாபுதுவில் இருங்கள். நீங்கள் தக்வா உடையோர் ஆகலாம். தக்குவா அடைந்த பின்னர் தான் இந்த குர்ஆன் உங்களுக்கு வழி வகுக்கும். அல்லாஹ் உங்களுக்கு வழியை காட்டுவான் என்ற அர்த்தம். ஹுதல்லில் முத்தகி. இப்போ தக்குவா அடைந்தால்தான் உங்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டு. அதிலே 2 எழுதிக்கிறங்க. 2 ஹுதல்லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு, தக்குவாவை அடைந்தார்களோ முத்தகீன்கள், அந்த முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டி, இந்த குர்ஆன் வழிகாட்டி. அப்போ இந்த குர்ஆன் வழிகாட்டினா இந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு வழிகாட்டி. அவனுடைய பேச்சு தான் இந்த குர்ஆன் முழு, அவனுடைய சொல், அவனுடைய பரிசுத்தமான சொல், ஞான் நிறைந்த சொல். இந்த சொல்லுதான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் தான் உங்களை வழியை காட்டுவான் என்று அர்த்தமாகிறது. 2:21 இதுக்கு பக்கத்தில். இப்போ யார் இந்த நாபு செய்யாமல் பெருமை அடிக்கின்றானோ அவனை சிறுமைப்பட்டவனாக நரகத்தில்
நரகத்தில் அல்லாஹ் நுழையச் செய்வான். 40, 60 எடுங்க. 40, 60 எடுங்க. எல்லாம் ஒழுங்கா சொன்ன மாதிரி அந்த லைன் பை லைனா இந்த விஷயத்துக்கு இந்த ஆயத்து, இந்த விஷயத்துக்கு இந்த ஆயத்தமா எழுதிட்டாங்க. அப்ப ஈஸியா புரியும். குழப்பிக்கிறாதீங்க போட்டு. 40, 60. உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். எவர்கள் என்னை நாபது செய்யாமல் இபாதத் செய்யாமலா எழுதிக்கிறோமா? யார் என்னை இபாதத் செய்யாமல், இப்போ அந்த வார்த்தை அடிச்சுட்டு இபாதத் செய்யாமல், யார் என்னை இபாதத் செய்யாமல் செய்வதை விட்டும் பெருமை அடிக்கின்றானோ, சரியா, பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள். முடிஞ்சு போச்சுப்பா. இப்போ இபாதத் இபாதத் நாபதுலாம் ஒரு ஒழுங்கா பேச வந்துருச்சு, விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. குரான்ல இருந்து எடுத்தாச்சு. சொல்லப்படாத விஷயத்தை காக்கா இது அறிந்து கொள்வதை விட்டும் அப்படி சொல்லாமா காக்கா? என்னை அறிந்து கொள்வதை விட்டும். ஆமா, யார் என்னை அறிந்து கொள்ள, என்ன அதான் ஷைத்தான் அல்ல பேசுறான். என்னை அறிந்தவர்களையும் ஒண்ணு செய்ய முடியாது சொல்றான்ல ஷைத்தான்ட்டு அல்ல. 15:41 சரியா? அது மறந்துட கூடாது. எல்லாம் மனசு வச்சுட்டே ஓதணும். அதான் சொல்றேன், எப்போதும் எந்த விஷயம் மனசு வச்சிருக்கணும். எங்க போட்டாலும் சரி, ஆமா அல்லாஹ் அறியல தப்பு, அதான் அல்லாஹ் அறிஞ்சிக்கணும். வகால ரப்புக்கு முதூனி அஸ்தஜிபுலக் 40, 60 பாருங்க. அரபிலும் வகால ரப்புக்கு முதூனி, துவா, யார் எனக்கு துவா செய்கின்றார்களோ, அஸ்தஜிபுலக்கும் நான் பதிலளிக்கின்றேன். வகால ரப்புக்கு முதூனி அஸ்தஜிப். இன்னல்லஸீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயத்குலூன ஜஹன்னம தாகிரீன். யார் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனை சிறுமைப்பட்டவனாக நரகத்தில் புகச் செய்வேன். சரி, புரிஞ்சுட்டா? எல்லாம் புரிஞ்சுட்டா? எல்லாரும் மற்ற எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? அதான் கேட்டுக்கிறேன். எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு ஒழுங்கு தெளிவா சொல்லிட்டு நான் பேச தேவையில்லை. 40 பத்தி பேச தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வாரம் உட்காந்து விஷயத்தை அல்லாட்ட கேட்டு கேட்டு எப்படி ஒழுங்கா கோர்வையா ஒழுங்கா சொல்லி முடிச்சிருங்கன்னு துவா கேட்டேன். அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். சொல்லி கொடுத்து அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படிதான் நீங்க அல்லாட கேட்டே இதுக்கு பதில் சொல்லியா? அல்லாஹ் பதில் சொல்ல, பதில் சொல்ல மட்டும் நான் கேட்டு அது உங்களுக்கு சொல்லணும். இதை ஒழுங்கா கோர்வையா அழகா சொல்லணும், அவங்களுக்கு புரிந்து கொள்ள விதத்தை சொல்லணும், அவன் சந்தேகம் இல்லாத விதத்தை சொல்லணும். இந்த மாதிரி அல்லாட்ட கேட்டேன். சரி, பேசு சொல்லு. இன்னைக்கு காலையில தான் விஷயம் இறங்குச்சு. அப்படியும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அல்லாஹ்வுடன் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் நண்பனாக்கி கொண்டால்தான் இது பாசிபிள். அல்லாஹ்வை நீங்கள் நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும். நண்பனாக ஆக்கி கொண்டு விட்டால் மலக்குகள், தூதர்கள், ஜிப்ரீல், மீகா 4 பேர் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவங்க தேடி போக அல்லாஹ்வே பிடிச்ச பேர் எல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இந்த 5 விஷயங்களையும் யார் நண்பனாக ஆக்கி கொள்ளவில்லையோ அவர்கள் காஃபிர்கள், நிச்சயமாக நரகத்தில் சேர்க்கப்படுவார்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க, அல்லாஹை யார் அறியாமல் புரியாமல் நாபு செய்யாமல் பெருமை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் 5 பேரை நண்பனாக்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் நரகவாசிகள். எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கின்றானோ, நல்ல விரோதியாக இருக்கின்ற, இன்னைக்கு வரை நண்பன் ஆகிக்கொள்ளாமல் ஒருத்தன் வாழ்க்கை போய்கொண்டிருந்ததுன்னா விரோதி ஆக்கிக்கிட்டாங்க. இந்த 5 பேர் தேவை கிடையாது என்று விரோதியை ஆக்கி கொண்டு பணத்தையும் உலக ஆசைகளையும் நண்பனாகிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
இவனை காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். விரோதி, அல்லாஹ் விரோதி காஃபிர். 2 பட்டம் சொல்றான். 5 பேரை நண்பன் நாய் கொல்லாமல் ஒருத்தன் மரணம் அடைந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய விரோதி, ஒன்னானவன் காஃபிர். நீங்க பார்த்த 2ல 98 பார்த்திருப்பீங்க. நான் சொன்ன விஷயம் பாத்தீங்களா? இன்னைக்கு வரை நம்ம நண்பன் ஆக்கல. இன்னைக்குதான் விஷயமே புரியுது. நேற்று வரை தப்பான ஒரு வார்த்தையை போட்டு பேசிட்டு இருந்தோம், ஈயாக்க நாபுதுக்கு. இப்போ உண்மை விஷயம் தெரிஞ்சாச்சு. உண்மை விஷயம் ஒழுங்கா குரான்ல இருந்தே எடுத்தாச்சு. இனி அதிலேயே நில்லுங்க. அல்லாஹ் அறிந்து கொள்வதிலும் நாபுது செய்வதிலும் இவனுடைய உண்மையா, இவன் தான் இறைவன் உண்மைப்படுத்துவதிலேயே நீங்க குறியாக இருந்தால்தான் உங்களுக்கு இந்த விஷயத்தின் மீது சோறு அடை மீது கண்டுபிடிச்சு ஒரே நியத்து இருப்பீங்க. உங்களுக்கு ஏது களைப்பு, தூக்கம், கஷ்டம் எதுவுமே வராது. இப்ப இதுவரை உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு நாபுத் என்ற விஷயத்தில் இப்போ ஒரே ஒரு ஆயத் 39:2 எடுங்க. 39:2 நான் சொன்னமா எழுதி வரீங்களா? சொன்ன விஷயத்து பக்கத்து ஆய அதிகமா எழுதி வரீங்க, எழுதிட்டு இருக்கிறீங்க. விட்டுறாதீங்கப்பா. அப்ப குழப்பிக்கிட்டு இங்க இதுக்கு வேற அந்த ஆயத்தை போட்டு ஒழுங்க வரிசையா சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நீங்க ஒழுங்காக அழகான முறை ஓத ஆரம்பிக்கணும். 39:2 அப்படிங்க. நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டு இவ்வேதத்தை இறக்கி அருளினோம். கொஞ்சம் புரியுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிச்சயமாக நாம் உமக்கு உண்மையை கொண்டுள்ள, முற்றிலும் 100% உண்மைதான், எந்த தப்பு கிடையாது. உண்மையை கொண்டுள்ள வேதத்தையே உம்மீது இறக்கி அருளினோம். வேதம் வந்துருச்சு. இப்போ கையில இந்த குரான், இந்த வேதம் வந்துருச்சுமா. அடுத்து படிங்க. ஆகவே தீனிற்காக அந்தரங்க சுத்தி உடையவராக நீர் அல்லாவை நாபுதுவில் இருப்பீராக. பாருங்க, கொடுத்தது குரான். அப்ப உங்க குரான் கொடுத்தா இதை ஓதிட்டு வாங்கப்பா, இதை ஓதுங்கப்பா அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லவில்லை. இந்த குரான் கொடுத்திருக்கிறேன் தீனுக்காக, இஸ்லாத்திற்காக, அந்தரங்க சுத்தி, தூய்மையான உள்ளத்தோடு அவனை நாபுது செய்வீராக, அவனை அறிந்து கொள்வதில் முழு முயற்சியில் இருப்பீராக என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்றான். இந்த வார்த்தை நமக்கும் சொல்லப்பட்டு விட்டது. ரசூல் சொன்னதான் நமக்கு கொடுத்தது. என்ன சொல்றான்னு கவனிக்கணும். ஒன்னு அந்தரங்க சுத்தி உடைய. அப்ப தூய்மையானவர்களை தவிர இந்த குரானை தொட முடியாது. தூய்மையாக்கி கொள்ளுங்கள். எதற்காக? அல்லாவை முற்றிலும் அறிந்து கொள்வதற்காக, இபாதத் செய்வதற்காக. அப்படி இபாதத்து செய்து அல்லாவை அறிந்து தூய்மையான மனதோட என்ன காரணத்துக்காக, எந்த காரியத்திற்காக நீ இருக்க வேண்டும்? தீனுக்காக, இஸ்லாத்திற்காக. இஸ்லாம் இது எப்படி? இந்த வார்த்தை நாம் இப்பொழுது அல்லாஹுக்கு கொண்டு வர வேண்டும். எப்படி அல்லாஹை நமக்கு தெரியாதோ, புரியாதோ, அர்த்தம் தெரியும், எதுவுமே தெரியாதோ, அது உருவம் இல்லை என்று ஏற்கனவே பார்த்துட்டோம். எதுவுமே தெரியாமல் அல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் நிற்கிறது. அதே போலதான் இந்த இஸ்லாம், இந்த தீன் என்ற வார்த்தை. இஸ்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் 3:19, 3:19, இன்ன தீன லில்லாஹி லில் இஸ்லாமி, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான். இந்த இஸ்லாத்திற்காகத்தான் இந்த குரானை இறக்கி அருளியுள்ளேன். ஆகவே இஸ்லாத்தில் நீங்கள் முற்றிலும் நுழைவதற்கு
உங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அவனை முற்றிலும் நம்பி அவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இபாதத்திலேயே இருங்கள். எதற்காக? அவ்வளவு எதற்காக? தீனுக்காக. ஒரே வார்த்தை, தீனுக்காக. தீனுக்காக என்றால் இஸ்லாத்திற்காக. நீங்க நாளைக்கு அல்லாஹ் முன் நிற்கும் பொழுது இஸ்லாம் அல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து மரணம் அடைந்து அன்று அல்லாஹ்விடம் நிற்கும் பொழுது இஸ்லாத்தில் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவனுடைய வாழ்க்கை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவனுக்கு நரகம் உண்டு. இப்போ முக்கியமான விஷயம், 3ல 85 81 3ல 85 படிங்க. எல்லாம் எடுத்துங்க. முக்கியமான ஆயத்து. இதுல நீங்க வராம உங்க இஷ்டப்படி குரான் இஷ்டப்படி இந்த உலகத்தை வாழ்ந்து போனீங்கடா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. உனக்கு நரகம் தான். 3ல 85 எல்லாம் எழுதிக்கிறங்க, குறிச்சிக்கிறங்க. இப்ப படிக்கிறது ஒழுங்க கவனமா கேளுங்க. படிங்க. இன்னும் இஸ்லாம் அல்லாத தீனை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அவர் மறுமையில் நஷ்டமடைந்தோரில்தான் இருப்பார். இப்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இஸ்லாம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் விளக்கம் எதுவுமே கிடையாது, சொல்ல முடியாது. எப்படி அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு உங்களை எதுவுமே சொல்ல முடியாதோ அவனுடைய வழி தீன். அந்த தீனுக்கும் தீன் என்பது இஸ்லாம் தான் என்று 3:19 3:19 பார்த்துட்டீங்க. அந்த இஸ்லாம் எப்பேற்பட்ட விஷயமா இறைவனை வெற்றின்னு பார்த்துக்கிறங்க. அந்த இஸ்லாம் அல்லாத வாழ்க்கை உலகத்தில் எவன் வாழ்ந்து இறந்து போனானோ அவனுக்கு நஷ்டவாளி, அவனுக்கு நரகம்தான். இந்த இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு எவனாலும் எந்த காலத்தையும் அர்த்தம் சொல்ல முடியாது. உணரதான் முடியும். அப்படி உணர்ந்தாலும் அது உனக்கு ஹேசியா தான் இருக்கு. என்ன விஷயம் எப்படி வருது புரியாது. அப்படிதான் அந்த இஸ்லாம் கடைசி நீக்கி ஒருக்காக புரிஞ்சிட முடியாது. ஆனா இஸ்லாம் வேகமா உன் வாழ்க்கை வேகமா போயிட்டு இருக்கு, புரிஞ்சு கொள்ள முடியாது. நீ இறந்து போயிட்டா என்ன அல்லாஹ் பார்த்துருவியா? முடியாது. நாளைக்கு கியாமத்து நாள்ல அல்லாஹ் கேட்டு அப்ப அல்லாஹ் பார்த்துருவோம்னு நினைச்சிட்டீங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்ப முடியாது. அப்ப இஸ்லாம் தான் இஸ்லாம் அல்லாத வாழ்க்கை எவன் இந்த உலகத்தை வாழ்ந்து வர்றானோ ஒருக்காக ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நஷ்டவாளி தான், நரகவாசி தான். ஆண்டவன் 385 முக்கியமான ஆயத்து நம்மளுடைய வாழ்க்கையில். ஒழுங்காக நான் சொன்ன ஆயத்து உங்களுக்காக தேர்ந்தது புரியத்துக்காக இன்னும் என்னென்ன நாபுதோ ஈயாக்க நாபுதோ என்ன வார்த்தை அதுத்தோது நீங்க அழகான முறையில படிச்சு பார்த்துக்கங்க, தப்பே இருக்காது. அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். அவனை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். இவன் தான் உண்மையான இறைவன் என்பதை உண்மைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய வேலைப்பா. அப்படி உண்மைப்படுத்தினவன் தீன் என்பது இஸ்லாம். தீன் என்பது இஸ்லாம். 3:19 பக்கத்து போட்டுக்கிறங்க. இப்பொழுது ஓத ஆரம்பியுங்கள். இப்பொழுது குர்ஆனை ஓத ஆரம்பிங்க. இந்த விஷயங்களை மனதில் ஒழுங்காக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். எதையும் எனக்கு கேட்க வேண்டாம், அவங்க தெளிவா சொல்லிட்டேன். இனி ஓத எல்லாம் புரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் வந்து கொண்டே புது புது அர்த்தமும் விளக்கமும் சந்தேகங்களும் அழகான விளக்கம் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் குர்ஆனுடைய பாக்கியம். அல்லாஹ்வே குர்ஆனை சொல்லிவிட்டான். 7 கடலில் மையாக இருந்தாலும் மரங்கள் எல்லாம் எழுதுகோளாக இருந்தாலும் இங்க தொட்டு தொட்டு எழுதுங்க, அல்லாஹ் விளக்கத்தை எழுதுங்க, எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். தொட்டு தொட்டு மையெல்லாம் கரைஞ்சு போயிடும், மரங்கள் எல்லாம் தேஞ்சு போயிடும். அல்லாஹ் விளக்கம் மட்டும் எழுதி முடியாது. அப்படி இருக்கு. அந்த மாதிரி தன்னுடைய விளக்கத்தை ஞானத்தை அல்லாஹ் இந்த மாதிரி உதாரணத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லுகின்றான். இப்பொழுது உங்களை எதற்கு படைத்தான்
என்ன காரணத்தை வைத்துக் கொண்டு படைத்தான் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த குர்ஆனை ஒழுங்காக ஓதிக் கொண்டு வந்தால் நீங்கள் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக இவன் நஷ்டவாளியாகிவிட்டான். காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டவாளியாகிவிட்டான். எதற்கெடுத்தாலும் அவனுக்கு சீக்கிரத்தை முடியும். அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்ட உடைச்சல் உள்ள மனுஷனை படைச்சிட்டு அவன் சொல்றான், இவன் என்னுடைய பிரதிநிதியாக நான் அமைக்க போகிறேன்னு சொல்றான். அந்த பிரதி இப்படிப்பட்டவனா இருப்பான், இப்படிப்பட்டவன் இருப்பான் என்று எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கொலையும் கொள்ளையும் இன்னும் ரத்தம் சிந்துவன் இருக்கிறான், கண்ணா பார்த்தாங்கிறான். என்ன காரணத்திற்காக அவன் ஒரு உருவத்தை இந்த மாதிரி ஒரு மனுஷனை படைச்சு அதை தனக்கு பிரதிநிதியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் என்பது நீங்கள் போக போக அறிந்து கொள்வீர்கள். நீங்க சிந்தனை செஞ்சுதான் இந்த காரணத்திற்காக தான் நம்ம ஆண்டவன் பிரதிநிதியை ஏற்படுத்துகிறானோ என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதை ஒழுங்கா நீங்க பார்த்துக்கிட்டே உங்களை பத்தியும் சிந்திச்சுட்டே வரும். ரூஹை பற்றி, இந்த ரூஹு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுடைய படைப்பில். இந்த ரூஹு தான் உங்களை ஆட்டி படைக்குது. இந்த ரூஹ் எப்படிப்பட்டது என்பதை எங்கே வந்து நல்லா தெரியும். அப்ப உங்களுக்கு அவனுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு நல்லா தெரியும். உங்களுக்கு ரூஹுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஜிப்ரீல், ரூஹுல் அமீன், ரூஹுல் குத்துஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு பேர். ஒரே ஆளுதான். ஜிப்ரீல்னு சொல்லுங்க, ரூஹுன்னு சொல்லுங்க, ரூஹுல் அமீன் சொல்லுங்க, ரூஹுல் குத்துஸ்ன்னு சொல்லுங்க, எல்லாம் ஒரே என்டைட்டி தான். அது ஒரு படைப்பு, அது உருவம் இல்லாத படைப்பு. இது ரூஹ கூட தான் படைச்ச உருவம் உள்ள படைப்பு. இப்ப நீங்க சிந்திங்க, என்னடா இது? ரூஹை வைத்து ஒரு உருவத்தை பார்க்கக்கூடிய உருவத்தையும், ரூஹை வைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தையும் படைத்திருக்கின்றான். அந்த ரூஹு தான் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்றார். உனக்கு ரூஹ் இருந்தும் அந்த ரூஹ் வந்துதான் உனக்கு அல்லாஹ்விடமிருந்து நல்ல விஷயங்களை உன் இருதயத்தில் இறக்கி வைப்பார். இப்படியா போகுதுப்பா, பேசிட்டே இருக்கலாம். இப்ப நீங்க சிந்திங்க, சொன்ன விஷயத்தெல்லாம் தனியா உட்கார்ந்து சிந்திங்க, விட்டுறாதீங்க. அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. 43 43 ஃபஸ்தம்சிக் பில்லஸீ ஊஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம். படிங்க 43. நபியே, உமக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளும். நிச்சயமாக நீர் சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கின்றீர். இந்த குர்ஆன பலமாக நீங்க பிடிச்சுக்கிறீங்க, நீங்க சிராத்தல் முஸ்தகீம் இருக்கிறீர்கள். அல்லாஹை நாபுது செய்யுங்கள், நீங்க சிராத்தல் முஸ்தகீம் இருக்கிறீர்கள். 36 61 36 36 61. என்னையே நீங்கள் நாபுதுவில் இருக்க வேண்டும். இதுதான் சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். நீங்க நாபுது இருந்துட்டாலே போதும்பா, சிராத்தல் முஸ்தகீம் நேரம் வந்து உன்னோட சேர்ந்துருச்சுப்பா. ஆனா சிராத்தல் முஸ்தகீமுக்கு அர்த்தமோ விளக்கமோ எதுமோ உருவமோ எதுவுமே கிடையாதுப்பா. எந்த விஷயத்துக்கு உருவம் கிடையாதுப்பா, எந்த விஷயத்தையும் விளக்கம் சொல்ல முடியாதுப்பா. ஆனா அதுல இருப்பப்பா, நீ அது செஞ்சு ஒழுங்கா அந்த விஷயத்தை ஒழுங்கா செஞ்சுட்டு இருப்பப்பா நீ. இதான்ப்பா குர்ஆனுடைய மகிமை, மகத்துவம். இது ஒரு விஷயம், அது ஒரு விஷயம் போயிடறாங்க. எல்லாமே ஒன்னா அப்படியே சேர்ந்து, அப்படியே ஒன்னா சேர்ந்து எல்லாம். நீ மொத்தத்துல அல்லாஹ் சொன்ன எந்த விஷயம் எல்லாம் செய்யணும் சொல்லியிருக்கானோ அனைத்தையும் எந்த குறையில்லாம செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு தெரியாம அல்லாஹ் அந்த 5 பேர் நண்பனாக ஆகிவிடுவார்கள்.
அவன் நன்மை ஆகிட்ட பண்ணி அப்பெல்லாம் சர்டிஃபிகேட் ஒன்றும் வராது. போகிற போக்கில் நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த உலகத்தையே டோட்டலாக மறந்துவீங்க. படிப்படியாக மறந்து ஒதுங்கி விடுவீர்கள். இதுதான் அல்லாஹ் அவங்களை எதிர்பார்க்கின்றான். வந்துடுவீங்க. ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியா வந்து அல்லாஹ் எதெல்லாம் சொல்லியிருக்கானோ அனைத்து உங்கள்ட்ட வந்து ஒன்றா சேர்ந்துடும். அப்படியே உள்ளத்துல வந்து இறங்கிடும். இப்பொழுதுதான் நீங்க உண்மையான அல்லாஹ்வுடைய பிரதிநிதியை உண்மைப்படுத்துகின்றீர்கள். மற்றவர்கள் ஷைத்தானுடைய பிரதிநிதியா போயிட்டாங்க. உன்னை படைச்சேன், நல்லது செய்வேன்னு பார்த்தேன், நன்றியற்றனா போயிட்டேன், ஓ சிறிது காலம் வாழ்ந்துட்டு வா, அல்லாஹ் எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி இந்த குர்ஆன் போய் கொண்டிருக்கின்றது. இப்போ நான் மேற்கொண்டு இந்த நாபுதுக்கு அர்த்தம் குர்ஆனை காட்டணும் தேவையில்லை. நீங்களே படிச்சுக்கிறீங்கல்ல, நம்ம சொல்ல தேவையில்லைனா முயற்சி பண்றேங்க சார். இல்லை, நான் சொல்ல தேவையில்லை. நம்ம உங்களுக்கு வேண்டியது விளக்கம் சொல்லிட்டேன்ல. இப்போ நாபுதுக்கு அதான் நான் கேட்கறேன். சொல்லிட்டீங்க சார். புரிஞ்சவரை நீங்க புரிஞ்ச அளவுக்கு ஒழுங்க என்ன 4, 10, 15 ஆயத்தை எடுத்து காட்டிட்டேன். இனி உங்க கஷ்டம் இல்லை. இதுதான் நீங்க செய்யக்கூடிய முதல் காரியம். இதுல என்ன குர்ஆனே ஆரம்பமாகிறது, நாபுதுல்ல ஆரம்பமாகிறது. இனி நீங்க உங்கள் முயற்சி, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய இந்த நாளைக்கு சொர்க்கம் நரகம் ரெண்டு நிச்சயமா இருக்கு. இது ரெண்டுல இருந்து ஒண்ணு தப்பிச்சிடணும். வக்கினா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயா இறைவனே என்று கேட்டுக்கொண்டு ஓதிக்கொண்டே வாருங்கள். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சரி, இப்போ படிங்கம்மா. எதுல விட்டுணுமோ போனது 2வது சூறால 2வது சூரா பஹரா 225. 225 படிங்க. நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுடைய இதயங்கள் சம்பாதித்துக் கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க பொறுமையுடையோனாகவும் இருக்கின்றான். இதுல அர்த்தம் எல்லாம் புரியுதுல? நான் ஏதாவது சொல்லணுமா அதை பத்தி? எல்லாத்தையும் கேட்கிறேன். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் புரியுது இல்ல? சரி, நீங்க சர்வசாதாரண பேசுறீங்கப்பா. இது கொஞ்சம் பயம் இல்லாம மனசு சத்தியம் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அப்படிதான் அப்படின்னு பேசுறீங்க. பொய் தான் செஞ்சிருப்பீங்க, தப்பா பண்ணிருப்பீங்க. ஆனா தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லி இல்ல சத்தியமா சொல்றேன், நான் அப்படி செய்யல சொல்றீங்க. எல்லாம் கேட்டுதான். இது சாதாரண சத்தியம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சத்தியம் செய்து பேச வேண்டாம். ஆனால் உண்மையான விஷயத்தின் பக்கம், இந்த குர்ஆன் பக்கம் வழும்பு போது, நீங்கள் சத்தியம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை பிடிப்பான். நீ சத்தியம் செய்து ஏன் செய்தாய், ஏன் சத்தியம் செய்தாய் என்று நிச்சயம் கேட்பான். முதல்ல சொன்னது வீணான சத்தியம். 2வது பக்கம் போறது தைரியமா அல்லாஹ் தெரிஞ்சு, உண்மையை தெரிஞ்சு, நியாயம் என்று அல்லாஹ் தெரிந்தும் ஒரு பொய் சத்தியம் பண்ற நீ, நிச்சயமா அந்த சத்தியத்தின் பேச்சை அல்லாஹ் பிடிப்பான். ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்பான். அதான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தம். திருப்பி இந்த ஆயத்தை, நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உங்களுடைய இதயங்கள் சம்பாதித்துக் கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க பொறுமையுடையோனாகவும் இருக்கின்றான். ஆகவே இந்த மாதிரி உண்மை எல்லாம் தெரிஞ்சு சொல்லுது, அநியாயம் சொல்லுது, நீ பண்ற, இனிமே செய்யாத, நான் மன்னிச்சிடுறேன், நான் அர்-ரஹ்மான் இர்-ரஹீம், நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்த ஆயத்து 226.
தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு 4 மாத தவணை உள்ளது. எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையோனாகவும் இருக்கின்றான். எல்லாம் படிச்சிருப்பீங்க, இந்த விஷயத்தை ஆணும் பெண்ணும் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அர்த்தம் இதில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆயத்துக்கு அர்த்தம் விளக்கம் தெரியுமா? உங்களுக்கு தெரியலையா? எல்லாரையும் கேட்குறேன், ஆணையும் கேட்குறேன், பெண்ணையும். இந்த ஆயத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? அல்ல இந்த ஆயத்து புரியலையா? தெரியும் சார். என்ன தெரியும் சொல்லுங்க தம்பி. நீங்க தெரிஞ்சா அப்பத்தி பேசிடலாம். என்ன புரிஞ்சு சிம்பிளா சொல்லுங்க, ரொம்ப பேச வேண்டாம். கணவன் மனைவி பிரியணும்னு முடிவு பண்ணி அந்த 4 மாசத்துக்குள்ள மீண்டும் அவங்க சேர்ந்து கொண்டால் அதுல தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி புரிதல் சார். சரி, அந்த விஷயத்தை சொல்லிட்டேன். காரணம் 4 மாசத்துக்குள்ள பிரிஞ்சிடலாம். அந்த 4 மாசம் எதுக்கு? யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. 4 மாசம் எதுக்கு? எதற்கா 4 மாசம்? சரி, அவங்களுக்கு அந்த உறவுல ஏதாவது உயிர் உண்டாயிருக்கா இல்லையான்னு தெரிந்துக்கிறதுக்கு. சரி, அது ஒரு அர்த்தம்தான், அது ஒரு காரணம் தான். வேற காரணம் அதில் சொல்லப்பட்ட உண்மையான காரணம், அது சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மையான காரணம். திருப்படிங்க மாதா. ஒருத்தர் உணர்ந்து கொள்றதுக்காக, அவங்களுடைய தப்பை திருத்திக்கிறதுக்காக இருக்கலாம். சரி, உணர்ந்து திருத்திக்கணும். திருத்தினா நல்லா மன்னிச்சா திருப்பி சேர்ந்துக்கலாம். சரி, இப்ப படிங்க. முதல் 2 லைன்ஸ் படிங்க. தங்கள் மனைவியருடன் கூடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு 4 மாத தவணை உள்ளது. சரி, எடுத்துக்கிட்டு ஒரு மனிதன் சொல்றான், ஏதோ ஒரு சண்டை, மனக்கசப்பு, பிடிக்கலையே என்னன்னு தெரியல, ஏதோ காரணம் நடந்து வச்சது. நான் இனி உன்னோட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், தொட மாட்டேன். ஏதோ அவங்களுக்கும் ஏதோ நடந்திருக்குது. இவன் கோபத்துல சொல்றான், இன்னமே உனக்கு என்ன பேச்சும் கிடையாது, உன்கிட்ட அறவ மாட்டேன், தொட மாட்டேன் என்று சொல்லி போயிட்டான்பா. போயிட்டான். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு, 4 மாசம் முடிய போது அவன்கிட்ட எந்த பதிலும் வரல. சொல்லிட்டு போனவன் தான். இது புது விஷயம், நல்லா கேட்டுக்கிறங்க. சொல்லிட்டு போயிடுறான். 4 மாசம் முடிஞ்சு விட்டு சொல்லி தலாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 4 மாதங்கள் பெண்ணே நீ வெயிட் பண்ணு, 4 மாதங்கள் வெயிட் பண்ணு. மனைவியே நீ 4 மாதங்கள் வெயிட் பண்ணு. அவன்கிட்ட எந்த பதில் வராட்டி 4 மாசத்துக்கு மேல டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதான் தவணை உண்டு. 4 மாசம் வரை வெயிட் பண்ணுங்க. எதுவுமே வராட்டி நீங்க டைவர்ஸ் பெட்டிஷன் போட தேவையில்லை, எதுவுமே தலா சொல்ல தேவையில்லை, முடிஞ்சிருச்சு. அவன் பிரிஞ்சிட்டா, நீங்க பிரிஞ்சிட்ட, அவன் வேறு, நீங்கள் வேறு, முடிந்து விட்டது. 4 மாதங்கள் தவணை உண்டு. இதான் இந்த ஆயத்தோட முக்கியத்துவம். இந்த மாதிரி போயிட்டான், பேச மாட்டேங்கிறான், பதில சொல்ல மாட்டேங்கிறான், நான் இத்தனை லெட்டர் போட்டேன், பதில காணா, அதை காணா, நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த பேச்சே இஸ்லாத்துல கிடையாது. புரிஞ்சுக்கிறங்க. உங்கள் இந்த பெண்ணை எப்படி காப்பாத்தான் அலைய தேவையில்லை. அவன் கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சு, போயிட்டான்னு மறந்துருங்கன்னு சொல்லிட்டான். இருந்தாலும் ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணி தெரிஞ்சு வரலாம். அது வராவிட்டால் எந்த பதில் அவன் வரலையா, கதை முடிந்தது. நீ வேறு, அவன் வேறு. எந்த கவலைப்பட தேவையில்லை. இதுல போய் ஜமாத் எட்டுருவாங்கன்னு, இவன்ட்டு போய் எட்டுருவாங்கன்னு, பெண்ணு விட்டு எட்டுருவாங்கன்னு, மாப்பிள்ளை ஒண்ணுங்க முடிஞ்சிச்சு. அல்ல ஆண்டவன்ட்ட வந்துச்சு, பதில் வந்துச்சு, முடிஞ்சது. நீ தனிமையை ஆகிவிட்டாய், நீ சுதந்திரமான பெண்.
இன்னையிலிருந்து என்று அர்த்தம் என்று அல்லாவே உங்களுக்கு சொல்லிவிட்டான், பாதுகாப்பு ஆக்கிவிட்டான். அல்லாவே சாட்சியாகவும் இருக்கின்றான். இந்த 2:206 படி இதுதான் பார்த்ததுக்கு அர்த்தம். இதுவரை யாரும் சொல்லவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. நீங்களும் சரியா படிக்கல, இன்னும் புரிஞ்சுக்கிறது. எப்படி ஓதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டுக்கிறேன், அதுலே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வெளியே எங்கேயும் எடுத்து இதுக்கு அர்த்தமா இந்த புஸ்தகத்தை பாருங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க சொல்ல, அதிலே இருக்கு. 4 மாதங்கள் தவணை உண்டு தெளிவா சொல்லிட்டான். இதை புரிஞ்சிக்காத கூட்டம் தான் உலகம் உட்காரு. என்ன நசீர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது சார். படிங்க, அடுத்த படிங்க. பெண்களே எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. சும்மா இந்த மாதிரி நான் மெட்ரன் கிட்டெல்லாம் அல்லாஹ் பயப்படணும். ஆணும் சரி பெண்ணும் சரி அல்லாஹ் மட்டும் தான் பயப்படணும். நாளைக்கு அல்லாஹ் நிக்கணும். நீ சொன்ன வேலையை நான் செஞ்சு காட்டினது உலகத்திற்கும் தைரியம் அல்லாஹ் பேசுறேன். என்டர் த ஹெவன், சொர்க்கத்துக்கு நுழையுமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் நீங்க இந்த உலகத்தை வாழணும் தவிர இப்படி இருக்குன்னு ஏதோ பாருங்க, ஒன்று பாருங்க, சொந்தம் பேசி பாருங்க, அவன் தப்ப மறந்து திருப்பி வர்றான்னு பாருங்க. வரலையே அடுத்த செகண்ட் மறந்துடும். தூங்கிட்டு இருக்க பேச்சே கிடையாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் நீங்க பயப்படணும். அல்லாஹ் நிறைவேற்றணும். ஓர வெட்டி கொடுங்க, பேசி பாருங்க, சமாதானம் பண்ணி பாருங்க. ஒண்ணு வரலையா அதுக்காக நீ அழுகிட்டீங்க, விட்டு போயிட்டேன், அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், பேசியே பேசாதீங்க. உனக்கு அல்லாஹ் இருக்கிறான், உனக்கு அல்லாஹ் இருக்கிறான், உனக்கு என்ன வேணும் உனக்கு என்று அல்லாஹ் சொல்றான். நிறைய ஆயத்து இருக்குது. நம்ம சீமானாக்குவேன்னு சொல்றான். எவர்கள் பிரிந்து விட்டார்களோ, எவர்கள் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் இல்லை நான் பிரிந்து விடதான் நல்லது என்று பிரிந்து விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் சீமானாக ஆக்குவேன், செல்வந்தராக ஆக்குவேன் அல்லாஹ் சொன்ன வாக்கு இந்த குர்ஆன் இருக்கின்றது. படியுங்கள், கண்ணில் படம் உங்களுக்கு. அடுத்த 200 படிங்க. 2:27. ஆனால் அவர்கள் விவாக விலக்கு செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியோர்வோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். நாங்கள் விவாகரத்தான் செய்து கொள்ளப் போகிறோம் என்று முடிவு செய்துவிட்டால் சரி செஞ்சுக்கிறீங்க. நீங்க உங்க பேச்சையும் இந்த பெண்ணு பேச்சையும் இந்த ஆண் பேச்சையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். உங்க விருப்பப்படி சந்தோஷம் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தது 2:28. தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு 3 மாதவிடாய்கள் ஆகும் வரை பொறுத்து இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவர்களாயின் தம் கர்ப்ப கோளறைகளில் அல்லாஹ் படைத்திருப்பதை மறைத்தல் கூடாது. ஆனால் பெண்களின் கணவர்கள் இணக்கத்தை நாடினால் அவர்களை திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு. கணவர்களுக்கு பெண்களிடம் இருக்கும் உரிமைகள் போன்று முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு. ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒருபடி உயர்வு உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் மிக்கோனாக இருக்கின்றான். இது தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கு நான் ஏதோ அர்த்தம் சொல்லணும். அதுக்கு எல்லாம் புரியுதுல? கஷ்டம் இல்லையே? கஷ்டமெல்லாம் சொல்லியிருக்கிறான். எந்த கஷ்டம் இல்லை. படிங்க, படிச்சு ஒழுங்கா பார்த்துக்கிட்டே வாங்க. எது தப்பா இல்லை, கரெக்டா ஒழுங்கா சொல்லிட்டான் அல்லாஹ். இதையுமா அந்துக்கிறங்கம்மா நீங்க. இருந்தாலும் ஆண்கள் தான், அவன் ஒரு படி மேல். பெண்கள் தான். 99 விஷயம் இருக்குது, அவனுக்கு 100 விஷயம்பா, உங்களுக்கு 99 விஷயம்பா. ஆம்பளை அவன் உங்களை காப்பாத்தான் எதுவும் செய்வான். உங்களாம் அந்த செய்ய முடியாது. சில விஷயம் நீ வீக்கா இருப்பீங்க, சில விஷயம் ஆண்கள் தான் பாதுகாப்பு தரணும். அதனால அவனை ஒரு படி மேல வச்சுக்கிறோம்பா, மற்றபடி உயர்ந்து நினைச்சிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்தபடிங்க 2:29. தலாக் 2 முறைகள் தான் கூறலாம். பின் முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம், அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டுவிடலாம். அவ்விருவரும் அல்லாஹ்வின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சும் போது தவிர.
நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றிலிருந்து யாதொன்றையும் திருப்பி எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. இன்னும் நீங்கள் அல்லாவின் வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால் அவள் ஏதேனும் ஈடாக கொடுத்து விடுவதில் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறைகளாகும். ஆகையால் அவற்றை மீறாதீர்கள். எவர் அல்லாவின் வரையறைகளை மீறுகிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். தலாக் இரண்டு முறையில் தான் கூற முடியும். முதல்ல ஏதோ தலாக் பண்ணிட்டான், 3 மாதவிடாய் வரை அந்த பெண் வெயிட் பண்ணணும் தலாக் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அந்த 3 மாதவிடாய் முடியறதுக்கு முந்தைய மனசு மாறி கணவன் மாமா ஏத்துக்கிறேன்னு சொன்னான்டா திருப்பி சேர்ந்து வாழலாம். மறுபடியும் ஏதோ சண்டை வந்துச்சு, மறுபடியும் தலாக், மறுபடியும் 3 மாதவிடாய் வரை நீங்க வெயிட் பண்ணணும். மறுபடியும் மனசு மாறி எனக்கும் சேர்ந்து வாழ்றேன் என்று சொன்னா அந்த டைமுக்குள்ள 3 மாதவிடாய்க்குள்ள சொன்னாண்டா திருப்பி நீங்க கணவன் மனைவியா சேர்ந்து வாழலாம். அடுத்தது இப்ப முதல்ல படிச்சுட்டு வாங்க. தலாக் 2 முறை தான். அப்புறம் முதல்ல படிச்சுட்டு வாங்க. இப்போ பின் முறைப்படி கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாம் அல்லது நேர்மையான முறையில் பிரிந்து போக விட்டுவிடலாம். அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் நேர்மையான முறையில் எப்படி விவாகரத்து செய்ய வேண்டும், டிவோர்ஸ் பண்ண வேண்டுமோ அந்த மாதிரி அந்த முறையில் நீங்கள் பிரிந்து விடலாம். அடுத்த லைன். அவ்விருவரும் அல்லாவின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சும் போது தவிர. அல்லாஹ் சொன்ன வரம்பு படி எங்களால் வாழ முடியாது, எனக்கு முடியல, அவர் ஒரு பக்கம் போறாரு, நான் சொல்ற கேட்க மாட்டேறாரு, இப்ப நடப்பேன்னு சொல்றாரு, அது எல்லாம் ஒத்துக்க முடியாது, அதனால் வாழ முடியாது என்ற விஷயத்து தவிர மற்றபடி சேர்ந்து வாழுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா பிரிஞ்சு போயிருங்க. இல்லைங்க அந்த ஆள முடியாதுங்க, என்னால இல்லைங்க இந்த பெண்ணால முடியாது அப்படின்னு முடி எடுத்துட்டான்டா, பிரிஞ்சிருங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த லைன். நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றிலிருந்து யாதொன்றையும் திருப்பி எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. நீங்க ஒரு பண தொகையை கொடுப்பீங்க, கல்யாணத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுற ஆண்டவன். அதை எனக்கு கொடுத்த பணத்தை திருப்பி தாண்டு எந்த ஆணும் எந்த கணவனும் அந்த மனைவியை கேட்கவே கூடாது. கொடுத்தா அவளுக்கு சொந்தமாயிடுச்சு. நான் கொடுத்த பணத்தை என் நகையத்தான் இந்த பேச்சே கிடையாது. அடுத்தது. இன்னும் நீங்கள் அல்லாவின் வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால். அல்லாவின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது, இந்த மாதிரி என்னால செய்ய முடியாது, நீ வாங்க வேண்டாம், கொடுத்த திருப்பி கேட்கலாம்னு சொல்லிட்ட, என்னால கேட்க இருக்க முடியாது, அந்த வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால் அவள் ஏதேனும் ஈடாக கொடுத்து விடுவதில் குற்றம் இல்லை. இந்தமா டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட பணம் கிடையாது, நான் எல்லாம் வந்துட்டு கொடுத்தா கல்யாணம் பண்ணேன், எதுவுமே கிடையாது, என்னத்தையாக கொடுத்தேன்னா சந்தோஷம் வாழ்வம்மா அப்படின்னு கேட்டேன். அந்த பெண் என்ன வச்சு கொடுத்துங்க, ஏதாவது பணத்தை எடுத்து கொடுத்தா சந்தோஷம் வாங்கிக்கங்க, தப்பு கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டான் திருப்பி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடாது. அந்த பெண்ணுக்கு மனைவி ஆகிறதுக்கு முந்தி இவ்வளவு பணத்தை கொடுத்து நான் மனைவியை ஏத்துக்கிறேன் என்று சொல்லிய பிறகு அதுக்கப்புறம் இவன்ட்டு ஏதோ கஷ்ட காலம் இல்லை போல் அல்லாஹ் சொன்ன மாதிரி என்னடா அந்த வரம்பை என்னை காப்பாற்ற முடியல, கேட்டுதான் ஆகணும், அந்த நிலைக்கு வந்துட்டான்டா, அந்த பெண் இறக்கப்பட்டு என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் வாங்கிக்கங்க, தப்பு கிடையாது. இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறைகளாகும். இது அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரம்புகள் ஆகும். இதுல தலாக் விஷயத்துல, பெண்கள் விஷயத்துல, ஆண்கள் கணவன் விஷயத்துல அல்லாஹ் இந்த மாதிரி வரம்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். ஆகையால் அவற்றை மீறாதீர்கள்.
எவர் அல்லாவின் வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள். அல்லாஹ் சொன்ன விதியின்படி, அல்லாஹ் சொன்ன ரூல்ஸ் பிரகாரம், அல்லாஹ் சொல்லுகின்ற வரம்புகளை மீறுகின்றார்களோ நிச்சயமாக அவர் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள். இதோட இப்போ நிறுத்திக்கிறோமா? இப்ப சொன்னதெல்லாம் ஒழுங்கா படிங்க. நாபுது விஷயத்துல திருப்பி பார்த்து நாம் எப்படி இப்போ வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும், எந்த விஷயத்தில் நாம் முதலில் இறங்க வேண்டும், எதை நாம் தொடர வேண்டும், எதை முடிக்க வேண்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த விவாகரத்து, கல்யாணம், இந்த விஷயத்தை வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க. மேற்கொண்டு படித்து வச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் டைம் ஓதும் ஃப்ரீயாக இருக்கு. இப்போ 228 வரை படிச்சிங்களோ மேற்கெல்லாம் படித்து வச்சுக்கிறோங்க. படிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன அர்த்தம், என்னென்ன சந்தேகம் குறித்து வச்சுக்கிறோங்க. அடுத்த வாரம் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் கிருபை. அடுத்த வாரம் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.